எம்பரர்ஸ் 1 மானாவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போனதுல கதை எங்க முடிச்சிருந்தோம்னா, நம்ம ஹீரோ அந்த மொத்த உரிமையும் என்னன்னா, ஒரே ஒரு ட்ரேட் வீல் தான் வந்து ஃபுல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அது என்ன ஏதுன்னு பார்க்கணும்போது, நம்ம மேட்டி மணி வந்துட்டு, "நான் அங்க போய் என் பொண்டாட்டிய வந்து பார்க்க போறேன். அவளுக்கு என்ன ஆச்சுங்கிறத நான் போய் கண்டுபிடிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். அங்க போய் பார்க்கும்போது, ரோட்ல என்னன்னா, ஒரு திருடனுங்க வந்து என்னன்னா, ஒரு கிழவன போட்டு அடிச்சிட்டு இருப்பாய்ங்க. இவனும் போய் அவன போய் காப்பாத்திட்டு, "சரி நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் என்னாச்சு? கொஞ்சம் இங்க வாங்க, என் வீட்டுக்கு வாங்க. உன் வீட்டுக்கு வந்தா என்னடா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்கும்போது பார்த்தாக்கா, அவன் வீட்ல ராஜபோகமான விருந்து வந்து போட்டிருப்பான். எதுல ஆரம்பிக்குது, எதுல முடிக்குதுன்னே வந்து தெரியாத அளவுக்கு இவ்ளோ பயங்கரமான ஒரு விருந்து வந்து குடுக்கும். "ஏன்டா இதெல்லாம் வந்து குடுக்குறியே! நீ யார்றா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் வந்து ஏன்னா இந்த இடத்திலேயே இருக்க ஒரு நம்பர் 2வ சேர்ந்த ஒரு டீ விக்கக்கூடிய என்னன்னா ஒரு ட்ரேடிங் கில்டு தான். நீங்க வந்து என்னன்னா என்ன காப்பாத்துனது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நீ ஏன்யா அப்ப ரோட்ல தேவையில்லாம தர்பூசணி வித்துட்டு இருந்தன்னு?" கேட்கும்போது, அவன் வந்துட்டு இந்த மாரி "நான் ஏற்கனவே நெறைய பணம் சம்பாரிச்சாலும், எனக்கு பழச மறக்கக்கூடாது. அதனால தான்." "சரி ஓகே. உன்ன பார்த்தது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே. நான் உங்கள்ட்ட ஒரு சில ஃபேவர் கேட்கணும். அத உங்களால செய்ய முடியுமா?" அப்படிங்கும்போது, "ஏன் என்ன சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இந்த மாரி என்னோட பொண்டாட்டி அவள வந்து காணோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லையில, "என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொன்ன ஒரு விஷயத்த வந்து பார்க்கும்போது, அவங்கள எனக்கு தெரியும்னு நெனைக்கிறேன்." "என்னய்யா சொல்ற?" "ஆமா. நீங்க சொன்னத பார்க்கும்போது அவங்க வந்து என்னன்னா ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க." சொல்லு எங்க இருக்காங்க? அத சொன்னா மட்டும் போதும்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆனா உங்களால போய் அவங்கள கூட்டிட்டுலாம் வந்து மூட முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப வந்து என்னன்னா ஒரு டேஞ்சரஸான ஒரு இடத்துல வந்துட்டு இருக்காங்க. நம்ம யாருனாலயும் வந்து தொடவே முடியாது." "அப்படி என்ன இடையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரூமர்ஸ்ல வந்து எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த மொத்த முடிவையும் டேக் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கில்டு, ட்ரேட் கில்டு. அவைங்க எல்லாம் ஒரே வகை வகையான திராட்சைய வந்து வாங்கிட்டு இருக்காய்ங்க. அதுவும் என்னன்னா டசன் கணக்குல வாங்குறாங்க. எல்லாரும் வந்து என்னன்னா எதுக்கு வாங்குறேன் என்னன்னு தெரியல. அந்த கில்டோட லீடர் வந்து என்னன்னா யாரோ ஒரு பொண்ண கூட்டு வந்திருக்கானாம். அந்த பொண்ணு தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து இப்ப வாங்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அவள பார்க்கறதுக்கு இந்த சர்வேயர்ன்னு சொல்லிடுறா. அவர் பொண்ணு மாரியே இருக்குன்னு வேற பேசிட்டு இருக்காங்கன்னும்போது, "கண்டிப்பா நீ அவள தான் வந்து சொல்றியா?" "ஆமா. அவங்க எல்லாரும் என்னன்னா வகை வகையான கிரேப்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் எதுக்குன்னு தெரியலங்கும்போது இவன் யோசிச்சு பார்க்குறான். இவன் உடனே அப்பதான் யோசிச்சு பார்ப்பான். இவனுக்கு கல்யாணம் ஆனோனே இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல அப்பதான் வந்து சொல்லியிருப்பான். என்னோட பேருக்கான அர்த்தம், என்னோட வந்து என்னன்னா அதே மாரி காத்தும் அதே மாரி சன்லைட்டும் தான். அப்படிங்கும்போது அவர் வந்துட்டு என்னோட பேருக்கான அர்த்தம் வந்து திராட்சை தான். எனக்கு வந்து என்னன்னா இந்த திராட்சை தான் என்னோட பேருக்கான அர்த்தம். நீங்க தான் வந்து என்னன்னா இப்போதைக்கு என்னுடைய வந்து ஒரு திராட்சை. கண்டிப்பா இவங்கள நான் வந்து என்னன்னா யாருக்கும் வந்து விட்டு தர மாட்டேன். என்னோட இந்த திராட்சைய நான் யார்ட்டயும் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் வந்து சொல்லியிருப்பா. இவன் அதெல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்து அதுவா தான் வந்து இருக்குமோ! ஏதாவது வந்து என்னன்னா எனக்கு இது கொடுக்கறதுக்காக தான் வந்து சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அவங்க ஒரே ஒரு இதுல இருக்க தாட்சிய தான் விரும்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போதே பார்த்தாக்கா, இவன் அப்படியே குடம் குடமா தேங்கி அழுக ஆரம்பிச்சுருவான். அந்த இடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரேட் கில்டு அந்த இடத்துக்கு வந்து போயிடுவான். போயிட்டு உண்மையாவே என்னன்னா, இது ரொம்ப பயங்கரமான ஒரு இடமா தான் இருக்கு. இந்த இடத்த வந்து பார்க்கும்போது ட்ரேட் கில்டுன்னு சொன்னா எவனுமே வந்து நம்பவே மாட்டான். என்னடா இவ்வளோ பயங்கரமான ஒரு செட்டப்ல வந்து கட்டியிருக்காய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அந்த மேல அந்த கூடைய வந்து போய் பார்க்கும்போது, உண்மையாவே இந்த இடத்த வந்து கட்டணும்னா ரொம்ப பெரிய அளவு பணம் வந்து செலவு பண்ணியிருப்பாய்ங்க. இது வந்து செஞ்சுட்டு இருக்க இவைங்க என்னன்னா, சாதாரண ஒரு ட்ரேட் பில்டா மட்டும் இருக்க மாட்டாய்ங்க. நான் முதல்ல உள்ள போய் என்னன்னா, என்னோட பொண்டாட்டிய வந்து காப்பாத்தணும். அது தவிர்த்து மித்தது தான் என்ன வேற இங்க என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிட்டன் ஆர்ட்ஸ வந்து யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு அங்க உள்ள வந்து போய் பார்க்குறாங்க. வேற என்ன இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வெளியிலேருந்து பார்த்ததோட இந்த மேனர் ரொம்ப பயங்கர பெருசா இருக்கு. நான் சீக்கிரம் அவ எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல அந்த கிழவன் இருந்தானே, அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன் வந்துட்டு, இந்த மாரி அவங்க ஃபுல்லா எல்லாத்தையும் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம முடி மாலிஸ் வர வரைக்கும் இங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, அந்த தாத்தா வந்துட்டு, என்னால அத என்ன பண்ண முடியும்? அவைங்க கண்டிப்பா வேற ஏதோ செய்றாய்ங்கன்னு சொல்லிட்டு தான் நெனைக்கிறேன். நம்ம அதுவரைக்கும் என்னன்னா வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும். முடி மாலிஸ் வந்து என்ன ஏதுங்கிறத வந்து பார்த்தா தான் நம்மளாலயும் அடுத்த முடிவு வந்து எடுக்க முடியும். அதுவரைக்கும் இங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து பொறுமையா தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த போன கிறுக்கன் அவன் என்ன பண்ணான், என்ன ஏதுன்னே வந்து தெரியல. சரி ஓகே பார்ப்போம். அவனுக்கு நல்லதே நடக்கும்னு நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தாக்கா, இவன் நம்ம மேட் இவன அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பொளந்து உட்கார வந்து வச்சிருப்பாய்ங்க. இந்த 5 இம்பீரியல் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு முதல்ல ஒருத்தன் இருந்தான்ல, அவன் தான் வந்து மேட் டீமன் கூட சண்டை போட்டுருப்பான். நான் இங்க வேற எவனோ ஒருத்தன் வருவான்னு நெனச்சேன். ஆனா நீ வந்து வந்திருக்க. சரி ஓகே. நீ யாருங்கிறத முதல்ல வந்து சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து டக்கு டக்குன்னு மேட் டீமன வந்து என்னன்னா அட்டாக் பண்ணதுக்கு வரான். நம்ம ஆளும் வந்து என்னன்னா டக்கு டக்குன்னு அது எல்லாத்தையும் வந்து என்னன்னா பியர்ஸ் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து என்னன்னா அவன் கையில வச்சிருக்க அந்த ஸ்வாட் மூலியமா வந்து தடுத்துக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காய்ங்க. இது எதுவும் ட்ரில் மாரியும் வந்து தெரியல. இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? திடீர்னு என்னமோ சவுண்ட் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கு. நாம வந்து என்னன்னா தப்பிக்கிறதுக்கு இதுதான் கரெக்ட்டான நேரம். அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த கூட இருந்த அந்த மெயிலோட கழுத்திலேயே ஒரே போடு. முதல்ல நான் இங்கேருந்து போயே ஆகணும். இந்த தங்க குண்டு மாரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல நின்னுட்டு என்னால இன்னும் கொஞ்சம் நேரம் கூட என்னோட டயத்த வேஸ்ட் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர பார்த்து அவன் போகும்போது டக்குன்னு பார்த்தாக்கா, அவன் மேல ஒரு விசிறியோட அட்டாக் வருது. டக்குன்னு அதுலேருந்து வந்து டாட்ஜ் பண்ணிடுறான். ச்சே! இந்த முட்டா பையன் வேற வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன் பக்கத்துல வந்துட்டு, "நீங்க எங்க போறீங்கன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட அந்த டியூக் வந்து வந்துருவான். போச்சு. இவன் வந்து என்னன்னா உண்மையாவே ரொம்ப நல்லா தான் வந்து சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவனும் வந்து சண்டை போட்டுட்டே வந்து இது பண்ணுவாய்ங்க. நீ எதுக்கு தேவையில்லாம வந்து ஏன்னா இப்படி அந்த ஒரே வழியா எடுக்காம அந்த இதுல வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே வந்து இருப்ப.
நீ வந்து என்னன்னா என்னோட ப்ரைடயே வந்து என்ன இது பண்ணிட்டு இருக்க. சீக்கிரம் ஏதாவது உன்கிட்ட முடிஞ்ச அந்த டெக்னிக் ஏதாவது இருந்தா வந்து காமி. சும்மா சும்மா நீ ஏதோ ஒரு பாறை மாரி இருக்க உன் கூட நான் வந்து சண்டை போடுறது." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டக்கு டக்குன்னு அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். இவன் அட்டாக் பண்ற எல்லாத்தையும் வந்து என்னன்னா நம்ம மேட்டிமன் என்னன்னா அந்த கத்தியோட உரைய எடுக்காமலே வந்து தடுத்துருவான். "நீ என்ன வந்து என்னன்னா ரொம்ப வெறுப்பேத்துற. தயவுசெய்து அத எடுத்து வந்து சண்டை போடு." அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இவன் வந்துட்டு, "சரி ஓகே. உன்னோட விருப்பம் அதுதானா? அதையே நான் செய்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையிலேருந்து அந்த ஸ்வாட எடுத்ததுக்கப்புறம், "இது ஸ்வாடா? ஏன்டா வெறும் இரும்பு துண்ட தூக்கிட்டு வந்துட்டு நீ வந்து ஸ்வாடுன்னு சொல்லிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, "நீ உன்ன ஸ்வாட்ஸ்மேன்னு சொல்லிக்காதடா. ஒரு ஸ்வாட வந்து பார்த்தோனே அது என்ன ஏதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அளவு கூட உனக்கு திறமை இல்ல." அப்படிங்கும்போது அவன் டென்ஷன் ஆயி அவன் உடம்புலேருந்து ஆறாவ ஃபுல்லா என்ன வெளிப்படுத்திட்டு, இவன வந்து என்னன்னா டக்குனு அந்த ஆறாவோட அந்த இத வச்சு என்ன அட்டாக் பண்ணதுக்கு வந்து வந்துருவான். பார்த்தாக்கா இவன் வந்து, "நீ செத்துட்டடா" அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே இருக்கும்போது ஷாக் ஆயிருவான். என்னடா இது? இவனுக்கு இன்னும் ஒண்ணுமே ஆகலன்னு பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த ஸ்வாட வச்சு என்னன்னா இவன் அடிச்ச அந்த இத வந்து அப்படியே வந்து இது பண்ணிருவான். இவங்க மாமனார் தான் வந்து என்ன இந்த ஸ்வாட வந்து குடுத்துருப்பாரு. சரி ஓகே. இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து உண்மையாவே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இத வந்து என்னன்னா, ரொம்ப தைரியமான ஆளுங்களால தான் யூஸ் பண்ண முடியும். கோழைங்களாலலாம் இந்த ஆர்டிஃபேக்ட்ட வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த பிளேடு உண்மையாவே ரொம்ப சூப்பரான ஒரு பிளேடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் வந்து குடுத்துருப்பாரு. பரவால்ல இது நல்லா தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த இது இவன் தலையவே வந்து காயப்படுத்தும். இருந்தாலும் இவன் எதையும் கவலைப்படாம டக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட்ல வந்து என்னன்னா, இவனோட அந்த எனர்ஜி ஃபுல்லத்தையும் வந்த எனர்ஜி எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிக்குவான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னால இது நம்ப முடியல. இவன் இதையா வந்து பண்ண போறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, கொசு அடிக்கிற மாரி அந்த வாள வச்சு டக்குன்னு தரையில ஒரு அடி. அடிச்ச வேகத்துக்கு பார்த்தாக்கா, அந்த இடம் ஃபுல்லாவே வந்து என்னன்னா, ஃபுல்லா தெறிச்சு போயிரும். அந்த மாஸ்டர் வந்து என்னன்னா, அவன் அந்த ஸ்வாட வச்சு இது பண்ணிட்டு தரையிலேயே புதைஞ்சு போயிரும் அப்படியே. "சீக்கிரம் வந்து நான் அவள வந்து காப்பாத்த போயே ஆகணும். இங்க என்ன நடக்குதுன்னு வந்து புரியல." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் சீன்ல இவன் வந்து அப்பதான் வந்து கேட்பான். "நீ எங்க போயிட்டு இருக்க?" "நான் ஏதோ சவுண்ட் கேட்குது. நான் வந்து பார்க்கறதுக்காக வந்து போயிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் வழி விடுறியா? வர பாதையிலேருந்து கொஞ்சம் நகரு." அப்படின்னு வெளியில தேவையில்லாத அன்வான்டட் கெஸ்ட் யாரோ வந்துருக்காங்களாம். அதனால அவரு அத பார்த்துட்டு இருப்பாரு. நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம நெனைக்காதீங்க. நான் வந்து ஃப்ரெஷ் ஏர் வாங்கணும். நான் வெளிய போயே ஆகணும்போது டக்குனு அவன் கைய பிடிச்சுட்டு, நீங்க தேவையில்லாம ரெசிஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தான் வந்து என்ன ரொம்ப கஷ்டமாகும். உங்கள நான் இங்க இருங்கன்னு சொல்லிட்டாக்க, நீங்க இங்க இருந்து தான் வந்து ஆகணும். உங்களோட மார்ஷல் ஆர்ட் எல்லாத்தையும் வந்து நான் வந்து முதல்லயே வந்து சீல் பண்ணிட்டேன். இப்ப நீங்க வெறும் ஒரு சாதாரண ஒரு வுமன் தான். நீங்க இங்க இருந்தே தான் ஆகணும். தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களோட இதுக்கு தான் வந்து ரொம்ப அது பிரச்சனையா வந்து போகும். நான் உங்கள்ட்ட நல்லபடியா இருக்கோன்னு சொல்லிட்டு தான் நானும் நெனச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்க வெறும் ஒரு சாதாரண பொண்ணு தான். உங்களால இப்ப எதுவுமே வந்து முடியாதுன்னு சொன்னோனே, இவளுக்கு அப்படியே வந்து செம்ம டென்ஷன் ஆயிடும். ஏன்டா, எவ்வளோ தைரியம் இருந்தா என்னைய பார்த்து இப்படி சொல்லியிருப்பா? நான் யாருன்னு தெரியுமா? அந்த மொத்த சடன்பியர் அலையன்ஸ் அது மொத்தத்தையும் நானே தான்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ பெரிய ஆள்றான்னும்போது, "அப்படியா? அதுக்கு?" அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன் அவன் மண்டையிலேயே மொட்டீர்னு ஒரு அடி. இவ என்னன்னா, இவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிருவா. இவளுக்கு புரியாது. என்ன நடந்துட்டு இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பின்னாடி பார்த்தா நம்ம மேட் டீமன் தான் வந்து வந்துருவான். அடிச்ச வேகத்துக்கு அப்படியே அவன் தெறிச்சுட்டு போய் அங்கிட்டு விடுவான். "உன்ன பார்த்ததுல வந்து சந்தோஷம். நான் உன்ன பார்த்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவளும் வந்துட்டு, "நானும் உங்கள வந்து பார்த்துட்டேன். எனக்கு உங்கள பார்த்ததுல வந்து சந்தோஷம்." அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, "உன்ன நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் உன்ன தேடி தான் இங்க வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, டக்குனு அவன் மூஞ்சிலேயே ஒரு வந்து உதைச்சிருவான். உதைச்ச வேகத்துக்கு பார்த்தாக்கா, அவன் அங்கருந்து அப்படியே தெறிச்சுட்டு போய் அந்த இடத்தெல்லாம் தாண்டி முதல்ல இவங்க சண்டை போட்டாங்களே, அந்த இடத்துக்கு வந்து வந்துருவான். இவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். "என்னடா இது? என்ன அம்மோ என்னைய நோக்கி வந்துகிட்டு இருக்கே?" அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி வந்து பார்க்கும்போது பார்த்தாக்கா, அவன் இவன பார்த்து தான் வந்து வந்துட்டுருப்பான். முதல்ல இங்கேருந்து போணும்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அங்கருந்து அவன் குதிச்சு அந்த இதுலருந்து தப்பிச்சுருவான். "என்னடா அவனையும் இப்படி அசால்ட்டா தூக்கி போட்டான்?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, "நான் திரும்பி இருந்தேன். அதனால நீ வந்து என்ன இப்படி அடிச்சுட்டடா. நீ வந்து என்னன்னா இன்னொரு வாட்டி முன்னாடி வந்த உன் கழுத்த வெட்டிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்துல என்னமோ வந்து இது பண்ணி அவளால மூச்சே வந்து விட முடியல. என்னால இத நம்பவே முடியல. இவன் என்ன பண்ணான் எனக்கு? என்னால மூச்சே விட முடியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, நம்ம மேட்டி மேன் அப்படியே போய் தெறிச்சுட்டு போய் அவன் தொழுவான். "ஓ! அந்த சதை பிரானின்ஸோட அந்த சக்சஸரா தேர்ந்தெடுக்கியா அவனா? நீ எதுக்குடா தேவையில்லாம இங்க வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உன் ஹானருக்காகவா?" அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு, "எனக்கு ஹானர் இதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் இங்க வந்ததே என்னோட ஒய்ஃப். அவள வந்து என்னன்னா கூப்பிடுறதுக்காக தான் வந்தோம். மரியாதையா என்னன்னா அவட்ட இங்க என்கிட்ட ஒப்படைச்சுட்டு, நீங்க பாட்டுக்கு என்னன்னா மரியாதையா போங்கடா" அப்படிங்கும்போது அவனுங்க வந்துட்டு, "நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சண்டை போடலாம்." அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கோனே, நம்ம மேட்டி மேன் வந்து செம்ம டென்ஷன் ஆயிருவான். "நான் இப்போ உங்க எல்லாரையும் செதில் செதிலா வெட்ட போறேன்டா" அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. சீக்கிரம் வந்து இவன இப்படியே வந்து என்ன விட்டுட்டு இருக்க முடியாது. அடுத்த சீனே பார்த்தாக்கா, நம்ம மேட்டி மேன அடிச்சு பொளந்து ரத்தம்லாம் இது பண்ணி வச்சிருப்பாய்ங்க. பார்த்தாக்கா நம்ம ஹீரோவும் அங்க வந்து வந்துருவான். "இவனுக்கு என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ண வந்து ஆரம்பிப்பாய்ங்க. அடுத்தான் ஒரு சூப்பர் ஃபைட் இருக்கு. சரி ஓகே. அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த மான்வாவ நான் சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா கம்ப்ளீட் பண்ணி முடியறதுக்கு வந்து பார்க்குறேன். ஏன்னா, இந்த மான்வா வந்து என்னன்னா ரொம்ப போக போக ரொம்ப போரா போய்க்கிட்டே இருக்கு. ஏன்னா, இவனுக்கு வந்து என்னன்னா சூப்பரா ஓவர் பவர்டு அப்படி இப்படின்னு சொன்னாய்ங்க. பார்த்தாக்கா மான்வால ஸ்டார்ட்டிங்ல இருந்த அந்த வேகம்லாம் இப்போ வந்து இருக்கவே மாட்டேங்குது. உண்மையாவே அன்லி டீமன்ல இந்த நானோ விஷயம் தான். அவனுக்கு எதிரா வந்து எவனுமே வந்து என்னன்னா விட்டே வந்து வைக்க மாட்டான். யாராவது ஒண்ணு நமக்கு ஃபியூச்சர்ல எதிரியா வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட அவங்கள வந்து என்ன போட்டு தட்டி போயிட்டே இருப்பான். இவன் அந்த மாரிலாம் வந்து இல்ல. சரியான என்னன்னா ஜோபியா தான் வந்துட்டு இருக்கான். அதனால நான் வந்து சீக்கிரமா என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த மான்வாவ டக்குன்னு வந்து முடிக்க பார்க்கிறேன். ஏன்னா, எனக்கே வந்து இந்த மான்வா போர் அடிச்சிருச்சு. சரி ஓகே வாங்க அடுத்து இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ட வந்து லீவ் பண்ணிட்டு போயிங்க. மறக்காம ஹை பட்டனையும் வந்து குடுத்துருங்க. சரி ஓகே டாட்டா பாய்.